எமது நிலம் எமது நீர் எமது வாழ்வு கீரிமலையில் போராட்டம். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கு $100 மில்லியன் ஒதுக்கீடு. ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிய மகாநாயக தேரர்கள் உறுதிப்படுத்தினார் அமைச்சர் நளிந்த ஜெயதிச. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். போதைப் பொருள் கடத்தலுக்கு மரண தண்டனையா? இறுதி முடிவு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். சுரேஷ் செல்லை மீதான விசாரணை ஷாதி அபேசகர ரவி செனவிரத்னவை நியமிக்க கோரிய கர்தினால். செம்மணியில் புதிதாக 15 எண்புக்கூடுகள் அடையாளம். யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம். 6 தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அமைந்துள்ள கூட்டணியில் உத்தியோகபூர்வ அழைப்பு வந்தாய் தமிழ் தேசிய பேரவை மத்திய குழுவில் தீர்மானித்து முடிவு எடுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். வெளி மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடிக்கான அனுமதி வழங்குவதை உடனடியாக நிறுத்துக, சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளையும் நிறுத்துக, ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் 3/2 பெரும்பான்மையா மக்கள் வாக்கெடுப்பா? உயர் நீதிமன்றமே தீர்மானிக்கும் நளிந்த ஜெயதிச. கடல் சீற்றத்தால் முல்லைத்தீவில் மீனவர்களின் வாடிகளுக்குள் புகுந்த கடல் நீர். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் கொட்டப்பட்ட குப்பைகளை மீள அள்ளுமாறு கோரி ஆடி அமாவாசை தினமான நாளைய தினம் புதன்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வலிவடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்டு கீரிமலை பகுதியில் சுண்ணகல் அகலப்பட்டு பாரிய பள்ளங்களுக்குள் வலிதெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியுள்ளனர். கொட்டப்பட்ட கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபையின் 34 உறுப்பினர்கள் 26 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட செயலர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் ஆகியோரிடம் கடந்த வாரம் முறையிட்டிருந்த போதிலும் இதுவரையில் காத்திரமான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினமான நாளைய தினம் புதன்கிழமை குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் கொட்டப்பட்ட குப்பைகளால் ஏற்படும் சூழல்சார், சமூகம்சார் பிரச்சினைகள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை ஆடி அமாவாசை தினத்தன்று தமது முன்னோருக்கு பிதிர்க்கடன்களை நிறைவேற்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கீரிமலை பகுதியில் பலர் ஒன்று கூடுவார்கள் என்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு குறித்த பகுதியால் மாவட்டபுர கந்தன் தீர்த்தமட செல்வார் என்பதனாலும் கொட்டப்பட்ட குப்பைகளை ஆடி அமாவாசை தினத்திற்கு முன்னர் மீள அள்ள வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் குப்பைகளை அள்ள எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு $100 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தால் $1000 மில்லியன் நிதியுதவி 2026-2031 ஆண்டு காலப்பகுதியில் எமது நாட்டுக்கு வழங்கப்பட உள்ளதுடன் அதில் $100 மில்லியன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026-29 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அங்கீகாரத்தின் பிரகாரம் இலங்கை அரசுக்கும் உலக வங்கி குழுமத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கடன் உடன்பாட்டு பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளது. ஒருங்கிணைந்த பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்தின் மூலம் பொருளாதார ஆற்றல் வளங்களுடன் கூடிய வகுதிகளை பலப்படுத்துதல், நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை ஊக்குவித்தல், பொருளாதார வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் தொடர்புகளை விரிவாக்கம் செய்வதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அதிகரித்தல், பேண்தக்கு பிராந்திய அபிவிருத்தியின் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தல் மற்றும் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய உத்தேச வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு $100 மில்லியன் நிதி வசதியை உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நிதி ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
இந்தியாவிற்கு சென்றுள்ள இலங்கையர்களுக்கு மீண்டும் எமது நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யுத்தத்தின் போது நாட்டில் நிலவிய உறுதிப்பாடற்ற சூழ்நிலை காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட இறங்கு துறைமுகத்தினூடாக மற்றும் முறையான கடவுச்சீட்டை பயன்படுத்தாமல் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து சென்று பின்னர் இந்திய அரசாங்கத்தினால் அகதிகளாக பதிவு செய்யப்பட்டவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் மூலம் சுயமாக எமது நாட்டுக்கு மீண்டும் திரும்புவதற்கு எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் எமது நாட்டுக்கு மீண்டும் வருகை தருவதற்கு தேவையான குடிவரவு ஒப்புதல் அனுமதி வசதிகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய கீழ்காணும் படிமுறைகளை மேற்கொண்டு மேற்குறிப்பிட்டவாறு இந்தியாவுக்கு சென்றுள்ள இலங்கையர்களுக்கு மீண்டும் எமது நாட்டிற்கு திரும்பி வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 ஒன்றிற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட இறங்குதுறை மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை பயன்படுத்தாமல் நாட்டில் இருந்து வெளியேறி இந்தியாவில் இடம்பெயர்ந்து அந்நாட்டின் இலங்கை வெளிநாட்டு தூதரகத்தின் மூலம் தமது இலங்கையர் எனும் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள் தொடர்பாக அரசு புலனாய்வு சேவையிடமிருந்து ஒப்புதல் அனுமதி அறிக்கையை பெற்றுக் கொள்ளல், அவர்கள் கொலை, அரசுக்கு எதிரான துரோகம் மற்றும் சட்டத்தின் விசேட ஏற்பாடுகள் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான அல்லது விதிக்கப்பட்டுள்ள குற்றங்களை மேற்கொள்ளாத ஆள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளல், குறித்த ஆட்களுக்கான தற்காலிக வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்கி 1948 ஆண்டின் 20 இலக்க குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்திற்கமைய எவ்வித சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் அங்கீகரிக்கப்பட்ட இறங்குதுறை ஊடாக நாட்டுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்பை வழங்குதல். 2026 தொடக்கம் எமது நாட்டில் யுத்தம் முடிவடைந்து 2009/5/19 வரை அங்கீகரிக்கப்பட்ட இறங்குதுறை மற்றும் முறையான கடவுச்சீட்டை பயன்படுத்தாமல் நாட்டில் இருந்து வெளியேறி இந்தியாவுக்கு முறையற்ற வகையில் புலம்பெயர்ந்தவர்களே மேற்குறிப்பிட்டவாறு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் அரச புலனாய்வு சேவையிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒப்புதல் அனுமதியை பெற்றுக் கொண்ட இலங்கையர்களுக்கு 1948 ஆண்டின் 20 இலக்க குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் மூலம் குடிவரவு மற்றும் குடியகல்வு ஆணையாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் குறித்த சட்டத்தின் கீழ் எவ்வித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அங்கீகரிக்கப்பட்ட இறங்குதுறை ஊடாக நாட்டுக்கு வருகை தருவதற்கு வாய்ப்பு வழங்குதல், கொலை, அரசுக்கு எதிரான துரோகம் மற்றும் சட்டத்தின் விசேட ஏற்பாடுகள் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளவாறான அல்லது விதிக்கப்பட்டுள்ள குற்றங்களுக்கு தவறாளர்களாக அடையாளம் காணப்பட்ட ஆட்களாக இருப்பின் அவர்களை இறங்குதுறைகளில் தடுத்து வைத்து தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளுக்கு ஏற்புடைய நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 முக்கிய பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடம் இருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதிக்கு அந்த கடிதம் கிடைத்துள்ளதை அமைச்சர் ஜாயதிச உறுதிப்படுத்தினார். மகாநாயக்க தேரர்களிடமிருந்து ஜனாதிபதிக்கு கடிதம் கிடைத்துள்ளதா என்பது குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் ஜாயதிச மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் மகாநாயக்க தேரர்களிடமிருந்து கிடைத்த கடிதத்தில் எழுப்பப்பட்ட கவலைகளை தொடர்ந்து தானும் நீதி அமைச்சரும் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் குறித்து விளக்கம் அளித்ததாக அவர் கூறினார். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜித சேனாரத்ன கடற்தொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்த கடற்தொழில் துறைமுகத்தில் மணல் அகழும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தினார் என குற்றம் சுமத்தியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் தரப்பினருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பான நடவடிக்கை தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் தரப்பினருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பான முன்மொழிவு குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக சில தரப்பினரால் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன. எதிர்காலத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படும். இந்த பிரச்சினையின் தீவிரத்தன்மை குறித்து விவாதிக்கும் போது சில தரப்பினரிடமிருந்து முன்மொழிவு யோசனை வந்துள்ளது. எனினும் அதனை எப்படி செய்வது என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு அல்லது உடன்பாடு எட்டப்படவில்லை. பாதாள உலகம், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இது போன்றவற்றுடன் நடைபெறும் செயல்முறை குறித்து விவாதிக்கும்
போது ஒவ்வொரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு மட்டுமே இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை தாக்கல் செய்த ட்ரிட் மனுவுடனான இடைக்கால மனுக்கள் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். சுரேஷ் சலை சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றில் தெரிவிக்கையில் மத தலைவர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் தலையிடுவது பொருத்தமானது அல்ல என குறிப்பிட்டார். இதன்போது அவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய கூற்றை சுட்டிக்காட்டி ஷானி அபேசகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகிய இரு அதிகாரிகளையும் அந்தந்த பதவிகளுக்கு நியமிக்குமாறு பேராயர் கர்தினால் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். அத்துடன் குறித்த இரு அதிகாரிகளும் தாம் தீவிர அரசியலில் ஈடுபட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டு அமைப்பில் பணியாற்றியதாகவும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சத்திய கடதாசிகளில் குறிப்பிட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குற்றவியல் விசாரணைகளில் அரசியல் தலையீடுகளுக்கு அனுமதிக்க கூடாது என்றும் நீதித்துறை மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சுயாதீன தன்மை பாதிக்கப்படக்கூடாது என்றும் ஜனகடி சில்வா ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இருப்பினும் பேராயரால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால மனுவுக்கு தாம் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 15 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 11 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 49ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று நடைபெற்ற போது குறித்து மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் அகழ்வு பணிகளில் பங்கேற்றனர். இதுவரை மொத்தமாக 539 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 524 மனித எண்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. 516வது இலக்கம் விடப்பட்ட மனித எண்புக்கூட்டு தொகுதியின் இடுப்பு பகுதியில் மீட்கப்பட்ட தாயத்து போன்ற ஒன்றும், மணல் குவியலில் இருந்து ₹1 நாணய குற்றி ஒன்றும் பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 49வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. 49வது நாளின் இறுதி தற்போது வரை மொத்தமாக 15 புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டதுடன் இன்றைய தினத்துடன் மொத்தமாக 539 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக இதுவரை காலமும் கண்டெடுக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே சுத்தப்படுத்தி அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட 11 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் இன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மொத்தமாக 524 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினத்தில் 2 பிறபொருள் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டது. அதாவது 516வது என்ற இலக்கமிடப்பட்ட மனித எண்பு தொகுதியின் இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு இடுப்பு தாயத்து மாதிரியான ஒரு பிறபொருள் சான்று பொருள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இன்னொரு ₹1 நாணய குற்றி ஒன்று ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட மணல் குவியலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 2 பிறபொருள் சான்று பொருட்கள் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டது மொத்தமாக 5 குழந்தைகளின் உடலங்களும் உள்ளடக்கப்படும். இன்றைய தினம் ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்ட 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தோண்டப்பட்ட பரிச்சார்த்த குழி பிரதேசங்களுள் குழி 1லிருந்து ஒரு மனித எண்பு தொகுதியும் குழி 2லிருந்து இன்னொரு மனித எண்பு தொகுதியுமாக மொத்தமாக 2 மனித எண்பு தொகுதியில் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது.
இது ஏற்கனவே நான் கூறிய மொத்த கணக்குக்கு உள்ளடங்கலாம். வடக்கு மாகாணத்தில் பெண்களின் மேம்பாட்டையும் அரசியல் செயல்முறைகளில் அவர்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பையும் ஊக்குவிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் நிதி பங்களிப்பில் ஏதிலிகளுக்கான மறுவாழ்வு மையம் இலங்கை ஏற்பாட்டில் ஊடக மாநாடு ஒன்று யாழ் அரியாலையில் தனியார் விருந்தினர் விடுதி மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. சமூகத்தின் சமமான வளர்ச்சிக்கும் பெண்களின் உரிமைகள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் தீர்மானம் எடுக்கும் இடங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இன்றியமையாதது என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் குறித்த மாநாடு அமைந்திருந்தது. இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கங்களாக பெண்களை அரசியல் மற்றும் சமூகத்தில் முடிவெடுக்கும் செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபடுத்தல், பெண்களின் குரலை வலுப்படுத்தல் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளில் அவர்களின் தலைமைத்துவத்தை ஊக்குவித்தல், பெண்களின் அரசியல் விழிப்புணர்வை அதிகரித்தல், பொதுவெளியில் பேசுவதற்கான திறன் வளர்ச்சி மற்றும் சுயநம்பிக்கையை மேம்படுத்தல், சட்டங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் செயல்பாடுகள் மற்றும் வாக்களிப்பு முறைகள் குறித்து பெண் செயற்பாட்டாளர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தல் என்ற விடயங்கள் முதன்மை நோக்கங்களாக கொண்டு குறித்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பெண்களின் அரசியல் பிரவேசத்துக்கு தடையாக உள்ள சவால்களும் இதன்போது விரிவாக சுட்டிக்காட்டப்பட்டன. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இன்மை, சமூக கட்டுப்பாடுகள், போதிய வழிகாட்டலின்மையினால் ஏற்படும் தடைகள் மற்றும் அரசியல் களம் குறித்த தயக்கங்கள் போன்ற காரணிகள் குறித்து ஆராயப்பட்டு அவற்றுக்கான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. இந்நிகழ்வில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த பெண் செயற்பாட்டாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். யாழ் மாவட்டத்தின் வேல்நிலை பிரதேச சபை முன்னாள் இந்நாள் உறுப்பினர். கடந்த காலங்களில் நான் 2018ஆம் ஆண்டு 25% கோட்டா முறைமையிலே உள்வாங்கப்பட்டிருந்தேன் ஒரு பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினராக. அன்று தொட்டு இன்று வரை நாங்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் எண்ணற்றது. அது உண்மையாக நான் இதில் கதாநாயகர்களாக வீட்டிற்கும் ஊடகவியலாளர்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரையில், நான் அறிந்த வரையில், நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளையும் சரி, எங்களுடைய வேலை திட்டங்களையும் சரி, ஒரு நட்பு ரீதியாக அவர்களுடன் தொடர்பை மேற்கொண்டு இதனை தகவல்களை பரிமாற சொல்லும் பட்சத்தில் அவர்கள் அதனை பிரசுரிக்கின்றார்கள் என்பதை நான் இதில் முன்வைக்கின்றேன். அதுவும் நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாடு, அதாவது ஒரு நலன் சார்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு செயற்பாடாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதில் இருக்கும் ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் அந்த செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதில் 2018ஆம் ஆண்டு ஒரு பெண் அரசியல் பிரதிநிதியாக நான் முகம் கொடுக்கும் போது ஏற்பட்ட பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கின்றது. உண்மையாக குடும்ப சவால் இல்லை, உண்மையாக நான் இந்த பயணத்தை மேற்கொண்டதுக்கு என் குடும்பத்தில் இருந்த அங்கத்தவர்களும் என்னுடைய கணவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயற்பட்டவர்கள். ஆனால் இந்த சோஷியல் மீடியா என்ற வழியில் தான் உண்மையாக பல்வேறுபட்ட சவால்களை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஏனென்றால் தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாகவும் என்னுடைய பர்சனல் சம்பந்தமாகவும் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது நான் சும்மாவும் விடையில, நான் காவல்துறை மட்டும் போய், சைபர் கிரைம் மட்டும் போய் நான் அது போராடி இருந்தேன். அது அவர்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு அட்வைஸ் போலீஸ் கூப்பிட்டு கதைச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கடந்து நான் இந்த அரசியலில் நான் பயணிக்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு தட்டுணிவென்றது வேணும். கடந்த காலத்தில் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் அதிகமான பெண்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக பங்கெடுத்திருந்தார்கள். யாழ் மாநகர சபையின் மக்கள் பிரதிநிதிகளின் செயற்பாடுகளுக்கு மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி மாநகர சபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் அடையாள பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் கூட்டு பங்களிப்புடன் குறித்த அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் தேசிய முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதன்போது அதிகாரிகளின் இந்த முறையற்ற செயல்பாடுகளினால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் மக்களின் அடிப்படை நலன்களை உரிய முறையில் நிறைவேற்றவும் மக்களை சென்றடையவும் முடியாத இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சபையின் உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். போராட்டம் உண்மையிலே நாங்கள் நிர்வாகத்தை குறை கூறுவென்று இங்கு நாங்கள் இந்த இடத்திலே கூடவில்லை. உண்மையிலே அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் இந்த அடையாள போராட்டத்தை கொண்டனர். நாங்கள் இன்னைக்கு 1 வருஷம் 2 மாதம் ஆகி எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் இந்த நிர்வாகத்திட்ட
சொல்லி 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 எங்களால் ஏழா கட்டத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு நம்ம முதல்வரும் எங்களுடைய இந்த சபை உறுப்பினர்களும் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையில் நாங்கள் இன்றைக்கு இந்த அடையாள போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த அடையாள போராட்டத்தில் எங்களோட ஆணையாளர் உட்பட உள்ள இந்த நிர்வாகத்தினர் தங்களுடைய அசமந்த போக்கு எதேச்சி அதிகாரமான போக்குகளை எல்லாம் நிறுத்தி இன்றிலிருந்து முதல்வரோட ஒரு ஒரு என்ன ஒரு இணக்கப்பாடோடு எங்களோட சபையோடு சேர்ந்து இந்த நிர்வாகத்தினர் வேலை செய்யணும் என்று நாங்கள் அன்பாக கேட்டு இதற்கும் இவர்கள் எங்களோட சரியான முறையில் இந்த மக்களின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 சேவையைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறவ அந்த சேவைகளை இவியல் தொடர்ச்சியாக இவியல் வழங்காமல் இருப்பினமாய்தான் நாங்கள் இது சம்பந்தமாக உள்ளூராட்சி ஆணையாளருக்கும் ஆளுநருக்கும் நாங்கள் இதை உடனடியாக அந்த இடத்துல கொடுத்து நாங்கள் அவர்களை நேரடியாக நாங்கள் போய் மேயரும் எங்களோட உறுப்பினர்களும் சந்திக்கிறதுக்காக நாங்கள் அடுத்த ஏற்பாடுகளை செய்வோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நாங்கள் கட்சி ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இன்றைக்கு அரசியல் வேறுபாடுகளை மறந்து உறுப்பினர்கள் என்ற ரீதியில், ஏன்னா நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்காக வந்தவர்கள். இந்த நிலையிலே மக்களுக்காக சேவை ஆற்ற வந்த பொழுது அதை தடுப்பதற்காக முட்டுக்கட்டை போடுவதற்காக உத்தியோகத்தர்கள் தரப்பிலிருந்து வேண்டுமென்றோ அல்லது சில நிகழ்ச்சியினரின் அடிப்படையிலோ எங்களுக்கான உதவிகள் மறக்கப்படுகிறது. உதாரணமாக ஆணையாளர் பகுதியில் இருந்து ஒரு உத்தியோகத்தர்களுக்கான இடமாற்றங்களை மேயர் உத்தரவை மீறி மேயர் சொன்னால் என்ன நான் வழங்க மாட்டேன் என்ற அளவுக்கு இங்கே அந்த சில தேவையான இடமாற்றங்கள் கூட நிறுத்தி வைக்கப்படுகின்றன. கண்ணுக்கு முன்னாலே மேயர் கொடுத்த உத்தரவு லிட்டரை இந்த உத்தரவை நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஆணையாளர்களோ இருந்த ஆணையாளரோ இருக்கிற ஆணையாளரோ நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அதை விட ஆளுநரிடம் இருந்து வந்த கடிதங்களை செய்வதற்கு கூட ஆளுநரிடம் இருந்து கடிதம் வந்தது என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்வது, திருப்பி அனுப்புவேன் என்ற அளவுக்கான ஒரு எகத்தாளமான எதேச்சதிகாரமான ஒரு நிர்வாக நடைமுறை ஒன்று காணப்படுகிறது. நாங்க சொல்றது மாதிரி தாட்சியிலிருந்து அடுப்புக்குள்ள விழுந்த கதையாக அங்கே, அதாவது நீங்கள் என்னவாக செய்வீங்கள், உங்களுக்கு மக்களிடமிருந்து கெட்ட பேர் வாங்கி தந்து உங்களுடைய அரசியல், அதாவது எந்த கட்சி அரசியல் வாங்கியதற்காக நாங்களே பேச்ச கேட்க வேண்டும், நாங்கள் 60 வயசு வரைக்கும் இருப்போம், அதற்கு பிறகு பென்ஷன் எடுப்போம் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிறையில் அடிப்படையிலே நீங்கள் அது மற்ற இது சொல்வார்கள், நீங்கள் இந்த வருஷம் இருப்பீர்கள், அடுத்த வருஷம் போகிறீர்கள், நாங்களே உங்களுக்கு பயப்பட வேண்டும் என்றும் கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் மேல்நிலை உத்தியோகத்தர்கள் என்ற அலட்சியத்தை மேலும் பயன்படுத்தி சபையின் எடுக்கப்பட்ட 45 உறுப்பினர்கள் நாங்கள் எஞ்சி இருக்கிறோம்னு சொன்னா வெறும் 45 உறுப்பினர்கள் அல்ல, 1,00,000 மக்களுக்கான பிரதிநிதிகளாகத்தான் இங்க இருக்கு. 1,00,000 மக்களுக்கான பிரதிநிதியாக தலைமை பிரதிநிதியாக இருப்பவர் கௌரவ முதல்வர் அவர்கள் உத்தரவு போட்டால் 1,00,000 மக்களின் ஆணை. அந்த இறமையை மீறும் வகையிலே நீங்கள் செய்யறதெல்லாம் நாங்க செய்யலான்ற அளவுக்கு இவர்கள் இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? எது கிடைத்தாலும் கேட்டாலும் சேக்குலர் சுட்டுக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் தங்களுக்கு 7 மனுஷன் ஈயத்தை அப்படியும் பூசலாம், இப்படியும் பூசலாம், மேலையும் பூசலாம், கீழையும் பூசலாம் என்ற மாதிரி தங்களுக்கு வேணும்னு சொன்னால் சேக்குலரின் படி செய்வார்கள். தங்களுக்கு பிடிவிட போதுன்னு சொன்னால் அது சேக்குலர் இல்லை என்றுகிறார்கள். அப்படியான செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களது உபசரண செலவு சம்பந்தமான கேட்டபொழுது நாங்கள் சபை முடிவது 10 நிமிஷத்துக்கு முதலே சேக்குலர் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சர் சேக்குலர் கண்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு யூடிஏக்கும் காசு கட்டி எங்களுக்கும் காசு கட்டி அவன் நீள காசை ஒரு பயனாளி கேட்ட பொழுது அப்படி ஒரு சேக்குலர் வந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படியும் பூசலாம் இப்படியும் பூசலாம் சட்டத்தை வளர்த்து கொண்டு நடக்கின்ற ஒரு அதிகாரிகள் எதேச்சதிகாரமான ஆட்சி, சபைக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரியாதவர்கள் இந்த ஆட்சி, அந்த சபையின் மரியாதை மாண்பு இறமையை தெரியாதவர்கள், அது தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிப்பவர்கள். 6 தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணியில் உத்தியோகபூர்வ அழைப்பு வந்தால் தமிழ் தேசிய பேரவை மத்திய குழுவில் தீர்மானித்து சேர்ந்து பயணிப்பதா என முடிவு எடுக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்பு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே குறித்த விடயத்தை தெரிவித்த அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தமிழ் கட்சிகள் 6 கட்சிகள் சேர்ந்து இலங்கையில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மற்றும் மலைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறார்? போன கிழமை பாராளுமன்றம் அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது திரு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்திலே என்னை கண்டு பேசலாமா என்று கேட்டு
நான் இந்த 6 கட்சிகளுடைய இந்த முயற்சியிலே நானும் அதாவது தமிழ் தேசிய பேரவையும் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை என்னிடம் கூறியிருந்தார். அந்த 6 கட்சிகளுக்கும் தான் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாகவும் அந்த வகையிலே வந்து இவருக்கும் வந்து தமிழ் தேசிய பேரவையை இணைத்துக் கொள்வதில் வந்து எதிர்ப்பு இல்லை என்றும் ஆகவே நான் அதில் எங்களுடைய அமைப்பு சார்பாக வந்து கலந்து கொள்ள வேணும் என்று அவர் தன் விருப்பத்தை வந்து தெரிவித்தவர். அந்த இடத்துல வந்து திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கிட்ட இருந்த இடத்துல வந்து அவரையும் கூப்பிட்டு வந்து நான் கஜனை அவருடைய கட்சியை வந்து இந்த 6 கட்சிகளுடைய முயற்சியில வந்து கலந்து கொள்ள வேணும் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அப்பொழுது நாங்கள் சொன்ன என்னென்றால் வந்து எங்களுக்கு அந்த அழைப்புதல் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து விடுவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவுக்கு அதை தெரிவித்து எங்களுடைய மத்திய குழு அது சம்பந்தமாக வந்து ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த முயற்சி சம்பந்தமாக நாங்கள் அதில் உத்தியோகபூர்வமாக இருக்கிறதோ இல்லையோ என்ற முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சி சம்பந்தமாக வந்து எங்களுக்கு தெளிவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதில் இதுவரைக்கும் வந்து அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. ஊடகத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் பொறுத்தவரையில் வந்து அந்த தெளிவை பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் முதல் அதில் கலந்து கொள்வதா என்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய மத்திய குழு அறிவித்தாலும் கூட நாங்கள் முதல் அவர்களோட பேசி அவர்களுடைய முயற்சி உடைய நோக்கங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவு அடைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கலாம் என்பதை நாங்கள் அவர்களிடம் வந்து சொல்ல விரும்புகிறோம். முல்லைத்தீவில் தங்கியிருந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்ற வெளிமாவட்ட மீனவர்கள் ஊடாகவே முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்தொழில் ஊடுருவல்கள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வெளிமாவட்ட மீனவர்களுக்கு முல்லைத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கடற்தொழில் நேரியல் வள பணிப்பாளர் நாயகம் ஆகியோரிடம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் செயல்பாடுகள் தொடர்பான புகைப்பட ஆதாரங்களை கடற்தொழில் அமைச்சரிடம் நேரடியாக கையளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தகைய சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறும் வலியுறுத்தியிருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற இவ்வாண்டுக்கான 2வது முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில்சார் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் மீனவர்கள் எடுத்த படங்கள் சட்டவிரோத திருட்டு தொழில் பிடிக்கப்பட வேண்டியாக்களை பொலிசும் பிடிக்கிறதில்ல கடற்படையும் பிடிக்கிறதில்ல இப்படியாக நடக்குது. இது உங்களோட சந்திச்சேன் இருந்தாலும் அவர் செய்கிற தொழில் சட்டவிரோத தொழில் அதுதான் முள்ளிவாய்க்கால மட்டும் மைப்பாடுறது. நீர் நன்மதியா எங்களை மாதிரி நேர்மையா தொழில் செய்கிறாண்டா ஒரு பிரச்சனையும் பெறாது. இப்ப செய்யறதே சட்டவிரோத தொழிலாம் நாங்க குடும்பப்பட்டது இந்த மாதிரி வழங்கப்பட்டது. அவர் முள்ளிவாய்க்கான பூர்வீகா அல்லது என்ன மாதிரி இல்ல அவர் முள்ளிவாய்க்கா பூர்வீகம் இல்ல. அப்ப அதுக்குரிய நடவடிக்கையே எடுங்க. என்னண்டா இப்படியான வேலையாளர் சட்டவிரோதம் முல்லைத்தீவாக்கள் முல்லைத்தீவில் இருக்கிறது. அடுத்த மாவட்டத்தால் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வேறு பார்க்காம இங்கே வந்தது. டிஜி சொன்ன ஒரு விடயத்துக்கு பதில் இன்னும் விரையில்லை. இவியல் சுட்டி காட்டினது அங்க இருந்து அனுமதி கொடுத்து விடப்படுறோம். அந்த அனுமதியை கொடுத்து விடுவீங்க. நாங்கள் இப்ப கேட்கிறவங்க கூட என்னன்னா சட்ட விரோதம் வேண்டாம் என்றுதான் கேட்கிறோம். அதாவது களவெடுக்கிறார்கள பிடிக்கும் தான் கேட்கிறோம். திருட்டு தொழிலை செய்ய வேண்டாம் தான் கேட்கிறோம். திருட்டு தொழிலை விட சொல்லியா நாங்கள் நிப்பாட்டோம். உண்மையில பிடாத இப்ப நான் உண்மையில பொலிச கடற்படையெல்லாம் குற்றம் சாட்டுவேன்.
சிறைச்சாலைகளில் சமீபத்தில் நடந்த மோதல்களுக்கு பல காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடரும் அதேவேளையில் அதற்கான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நளிந்த ஜாயதிச தெரிவித்தார். இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பேசிய அமைச்சர் இச்சம்பவங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கலவரத்தின் போது நடந்த கொலைகள் தொடர்பாக 61 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஒருவர் காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். இச்சம்பவம் தொடர்பான உண்மைகள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக 925 நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேவேளையில் குறுவிட்ட சிறைச்சாலை மோதல் குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மோதல்களுடன் தொடர்புடைய நபர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் இந்த சம்பவங்களுக்கு இடையே தொடர்புகள் உள்ளதா என்பது குறித்தும் வெளித்தரப்பினரின் சாத்தியமான ஈடுபாடு குறித்தும் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் திடீரென அதிகரித்த கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் நீர் கரையை தாண்டி மீனவர்களின் வாடிகளுக்குள் இன்று காலை புகுந்ததால் அப்பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடல் நீர் உட்புகுந்ததன் காரணமாக மீனவர்களின் வாடிகள் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதுடன் மீனவர்களின் அன்றாட நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் தொம்மைப்பிள்ளை பவுல்ராஜ் நேரில் சந்தித்து நிலைமைகள் தொடர்பிலும் கடல் சீற்றம் தொடரும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக உரிய நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார்.